வணக்கம். நிமிட செய்திகளை அடுத்த அரை மணி நேரத்திற்கு பார்க்கலாம். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாழை கடற்கரை பகுதியிலிருந்து சேவியர் காலனி குடியிருப்பு பகுதி வரை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதிக்கு சென்று வர முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மோசமான வானிலை காரணமாக தூத்துக்குடி செல்ல வேண்டிய 2 விமானங்கள் மதுரையிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக மூலக்கரைப்பட்டியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் வெள்ள நீர் புகுந்தது. 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமம் அடைந்தனர். 5 கிராமம் சந்திப்பில் உள்ள கால்வாய் நிரம்பியதால் உபரி நீர் சாலையில் வெள்ளம் போல் ஓட ஆரம்பித்துள்ளது. தொடர் மழை காரணமாக பாபநாசம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய காரையார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 143 அடியாக இருக்கும் நிலையில் நீர்மட்டம் 126.5 அடியாக உயர்ந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கனமழை பெய்து வரும் பகுதிகளில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழையை எதிர்கொள்ள உடனடியாக மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதி கனமழை பெய்து வரும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களுக்கும் கண்காணிப்பு அலுவலர்களாக மூத்த IAS அதிகாரிகளை அவர் நியமித்துள்ளார். அதன்படி கன்னியாகுமரிக்கு நாகராஜனும், நெல்லைக்கு செல்வராஜும், தூத்துக்குடிக்கு ஜோதி நிர்மலாவும், தென்காசிக்கு சுன்சோங்கம் ஜகத் சிறுவும் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடர் கனமழையால் அந்த மாவட்டங்களில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதன் நீர்வரத்து, வெளியேற்றம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து கண்காணித்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நிவாரண முகாம்களை அனைத்து அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். கனமழை எதிரொலியாக தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதையடுத்து 4 மாவட்டங்களிலும் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளும் 4 மாவட்டங்களில் மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் மிக குறைந்த பணியாளர்களை மட்டுமே வைத்து நிறுவனத்தை இயக்குமாறு தனியார் நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர் ஆற்றோரம் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் கிடைக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். குறிப்பாக கூடங்குளம் அருகே அணுவிஜய குடியிருப்புக்கு எதிரே உள்ள பிருந்தாவன் நகருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்தன. களக்காட்டில் இருந்து சிதம்பராபுரம் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கூடங்குளத்திலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விடாது பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பழைய குற்றாலம் அருவியின் கீழ்ப்புற படிக்கட்டுகளில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அருவியை காண வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவிக்கு பாலத்துக்கு அருகே நின்று சாரலில் நனைந்தவாறு செல்ஃபி எடுத்துச் சென்றனர். அருவியின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது தொடர் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் பேச்சிப்பாறை அணையிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் கன்னடியன் கால்வாயில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் தென் மாவட்டங்களில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனையடுத்து தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை திறந்து சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனையடுத்து தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கன்னடியன் கால்வாயில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் 32 கிராமங்கள், 177 குளங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைக்குண்டம், திருச்செந்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் 18 கிராமங்கள், 75 குளங்களும் பயன்பெறும். மூன்று மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முடுக்கிவிடப்பட்டனர். தென் தமிழகத்தின் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 3 மாவட்டங்களில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மைக்கு அறிவுறுத்தப்பட்டது. மீட்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 25 பேர் கொண்ட 4 குழுக்கள் படகு மற்றும் மருத்துவ உபகரணங்களுடன் தனித்தனி வாகனங்களில் பேரிடர் மேலாண்மை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். மழை காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட 4 மண்டலங்களில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தச்சநல்லூர் மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள எம்மிபுரம் பிரைமரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் மீனாட்சிபுரம் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள கல்லணை மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஸ்கேட் பள்ளி ஆகியவற்றிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த மக்கள் முகாம்களில் வந்து தங்கும்படி மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மழை அளவை பொறுத்தவரை சராசரியாக 25.5 சென்டிமீட்டர் மாவட்டம் சராசரி. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மதியம் வரை மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப மாவட்டம் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உயர் அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு பகுதியிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 245 முகாம்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 20 முகாம்கள் தொடங்கப்பட்டு அதில் 985 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை அளவை பொறுத்தவரை சராசரியாக 25.5 சென்டிமீட்டர் மாவட்டம் சராசரி பெய்திருக்கிறது. அதுல குறைந்தபட்சம் சேரலாறுல 17 சென்டிமீட்டரும், அதிகபட்சமாக மாஞ்சோலில 35 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. அதே போல பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருங்கிறது இது வரலாறு காணாத ஒரு மழை என்பதாலும் ஒரு சில இடங்களில் மின்தடை இருக்கிறது. அதுவும் கூட உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் மின் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் காலையில மழை நிற்க மின்சாரம் மீண்டும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருநள்ளாறில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் 20ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார். சாமி தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேவஸ்தானத்தின் மூலம் ஆன்லைன் டிக்கெட்டுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜோகனஸ்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தது. இந்திய பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ரீஷா ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் வாண்டர் டசன் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் 116 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் தென்னாப்பிரிக்கா இழந்தது. இந்திய அணி தரப்பில் ஹர்ஷிப்தீப் சிங் 5 விக்கெட்டுகளையும் ஆவேஷ் கான் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் ருத்ராஜ் கேக்வாட் 5 ரன்னில் ஆட்டம் இழந்தார். பின்னர் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் சாய் சுதர்சன் இணை சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இருவரும் அரை சதம் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 16.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இந்தியா சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது.
விருதுநகர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருதுநகர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை முன்னெச்சரிக்கையாக விருதுநகர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் நாளை கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் விருதுநகரில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் விருதுநகரில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் மிகவும் தீவிரமான பிரச்சனை என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி கூட்டத்தொடர் நடைபெற்ற போது பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து இருவர் குதித்து வண்ணப்புகையை பீச்சி அடித்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக மௌனம் கலைத்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் கவனிக்க வேண்டிய தீவிரமான பிரச்சனை என்றார். அந்த சம்பவம் குறித்து விசாரணை முகமைகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், அந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து நமக்கு விரைவில் தெரியவரும் என கூறினார். நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் குறித்து விவாதம் செய்வதை நிறுத்திவிட்டு அதற்கான தீர்வை காண வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். சம்பவத்தின் தீவிரத்தை உணர்ந்து மத்திய அரசு அதில் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேளச்சேரியில் உள்ள சக்தி விஜயலட்சுமி நகர் நியாய விலைக் கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தினமும் காலை 9 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 3 மணி முதல் 5 மணி வரையும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாற்றுத்திறனாளிகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே நிவாரணத் தொகை தொடர்பான புகார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தங்களின் குறைகளை கேட்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூடுதலாக தலா 12,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதேபோல படகுகளுக்கு தலா 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணூரில் எண்ணெய் பாதிப்பு காரணமாக மீனவர்களிடம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை மாநகராட்சியின் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பேசிய சென்னை மாநகராட்சியின் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் கந்தசாமி, எண்ணெய் கசிவால் பாதித்த மீனவ கிராமங்களில் 22 குடும்பங்களில் 2300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் 700 படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். நம்ம இன்னைக்கு அந்த 6000 ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த 6000 இப்போ டிஸ்பர்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது இந்த பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இவங்களுக்கு கூடுதலாக இந்த ஆயில் ஸ்பில்னால பாதிக்கப்பட்டதுனால நம்ம குடும்பத்துக்கு 12,500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் பிளஸ் போட்டு வச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொரு போட்டுக்கும் கூடுதலாக 10,000 கொடுக்க அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இல்ல இப்போ அசஸ்மெண்ட் பண்ணியாச்சுங்க 12,500க்கு. இப்போ பேங்க் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேங்க் டீடைல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆமா அது தனி.
சென்னை எண்ணூர் கடலில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். கச்சா எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் முகத்துவாரம் பகுதிகளை படகில் சென்று கமல்ஹாசன் பார்வையிட்ட பின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி, அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வெறும் பாத்ரூம் பக்கெட்டை கொடுத்து மீனவர்கள் கையில கொடுத்து நீங்க அள்ளிருங்க அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல். இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும். தமிழ்நாடு செய்யும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கு பிராயச்சித்தம்ங்கிறது கூட வார்த்தை இல்லை. அதற்கான டேமேஜுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த சுத்திகரிப்பு வேலையில் பெரும் பங்கு அவர்களுடையதாக இருக்க வேண்டும். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கேற்க பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. இதன் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் வரும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்ள நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்திக்கு செல்ல பக்தர்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் 4000த்திற்கும் மேற்பட்ட துறவிகள் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. கும்பாபிஷேகத்தன்று அயோத்தியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று அன்றைய தினம் வழிபாடு நடத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் வரும் ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 27ஆம் தேதி வரை மார்ச் மாதத்திற்கான ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட்டுகள், தங்கும் முறைகள் ஆகியவை ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் ஏழுமலையான் கோயிலில் நடைபெற இருக்கும் கட்டண சேவைகளில் குலுக்கல் முறையில் டிக்கெட் பெற்று பங்கு பெற விரும்பும் பக்தர்கள் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் 20ஆம் தேதி 10 மணி வரை ஆன்லைன் மூலம் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன் பிறகு நடைபெறும் மின்னணு குலுக்களில் பக்தர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டு டிக்கெட் கிடைக்கப்பெற்ற பக்தர்களுக்கு குறுந்தகவல் மூலம் தகவல் அனுப்பப்படும் எனவும், தொடர்ந்து பக்தர்கள் உரிய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கட்டண சேவை தரிசனங்களில் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. டிக்கெட்டுகள் தேவையான பக்தர்கள் தேவஸ்தானத்தின் டிடி தேவஸ்தானம் வெப்சைட் மூலம் அவற்றை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டுக்கான பனிப்பொழிவு ஜம்மு மற்றும் காஷ்மீர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. மரங்களிலும் மலை முகடுகளிலும் கட்டடங்களிலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. சாலைகள் பனியால் மூடி கிடப்பதால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பார்க்கும் இடமெல்லாம் படர்ந்து கிடக்கும் பனியில் அந்த பகுதி மக்கள் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். நடப்பு நிதியாண்டில் எத்தனால் தயாரிக்க கரும்பு சாறை பயன்படுத்துவதை அனுமதிக்கும் திருத்தப்பட்ட உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் போதுமான அளவு சர்க்கரை கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் விலை ஏற்றத்தை தடுக்கவும் கடந்த 7ஆம் தேதி 2023-24ஆம் ஆண்டுக்கான எத்தனால் தயாரிப்புக்கு கரும்பு சாறை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இதையடுத்து புதிய திருத்த உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் எத்தனால் தயாரிப்பிற்கு வழங்க வேண்டிய கரும்பு சாறு மற்றும் மொலாசஸ் ஆகியவற்றின் திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிடும் என சர்க்கரை ஆலைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து திருத்தப்பட்ட ஒதுக்கீடு பெற்ற பின் கரும்பு சாறு, மொலாசஸ் அளவுக்கு ஏற்ப சர்க்கரை ஆலைகள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக நடப்பு 2023-24ஆம் பருவ ஆண்டில் நாட்டின் சர்க்கரை உற்பத்தி 32.3 முதல் 33 மில்லியன் டன்னாக குறையும் என மத்திய அரசு கணித்துள்ளது. இது முந்தைய பருவத்தில் 37.30 மில்லியன் டன்களாக இருந்தது கவனிக்கத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகளில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் உள்ளது தெரியவந்துள்ளது. ஜார்ஜியா, மிச்சிகன், நெவாடா, அரிசோனா,
விஸ்கான்சின், பென்சில்வேனியா உள்ளிட்ட பிரதான மாகாணங்களில் அதிபர் ஜோ பைடனை டொனால்டு டிரம்ப் பின்னுக்கு தள்ளியுள்ளதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. 2020 தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோ பைடன் வெற்றியை தன்வசமாக்கிய ஜார்ஜியா மாகாணத்தில் டொனால்டு டிரம்ப் 5 விழுக்காடு அதிக வாக்குகள் பெறக்கூடும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பைடன் கைப்பற்றிய மெக்சிகன் மாகாணத்தில் டொனால்டு டிரம்ப் 10 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெவாடா, அரிசோனா, விஸ்கான்சின், பென்சில்வேனியா உள்ளிட்ட மாகாணங்களிலும் பைடனை டிரம்ப் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெறக்கூடும் என கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 360 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. பெர்த் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் 4ஆம் நாளில் ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் இழப்புடன் 84 ரன்களில் தொடர்ந்தது. களத்தில் இருந்த ஸ்மித் 45 ரன்களுடன் பெவிலியன் திரும்ப, அவருக்கு அடுத்து டிராவிஸ் ஹெட் 14 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் மிட்சல் மார்ஸ், கவாஜா இணை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. கவாஜா 90 ரன்களில் அவுட்டாக ஆஸ்திரேலியா 233 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தபோது டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் 450 ரன்கள் பாகிஸ்தானுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. கடின இலக்கை நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இதனால் அந்த அணி வெறும் 89 ரன்களில் சுருண்டு 360 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 487 ரன்களும் பாகிஸ்தான் 271 ரன்களும் சேர்த்திருந்தன. ஆட்ட நாயகனாக அதிரடி வீரர் மிட்சல் மார்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.